வாசியங்கள் ஆண்டவருக்கு நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் அதோடைய 17வது வசனம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் அந்த வார்த்தைகளோடு நம்மோடு பேசும்படிக்கு அம்மன் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் அம்மன் வழி நடத்துகிற நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேத வாக்கியத்தின்படி எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக தடவை கேட்டதாக இருந்தாலும் சரி, நாங்கள் கற்றதாக இருந்தாலும் கேள்விப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவன் தகப்பன் இதன் மூலமாய் எங்களுக்கு என்ன தகப்பனே நீர் எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த காரியங்களை தயவாய் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் சிறுக ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர, உம்முடைய நாமம் பெருகி இருக்கட்டும். ஆண்டவர் நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. ஆமென். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் கொஞ்சம் உற்று வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வெளியரங்கமாகாத ரகசியம் இது நமக்கு அழகாய் புரிந்து கொள்ள முடியும். வெளியரங்கமாக்கப்படாத அவன் கடைசி காலத்தில் வெளியரங்கப்பட முடியாத வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோ சீக்ரெட் இஸ் கெப்ட் அ சீக்ரெட். எந்த ஒரு ரகசியமும் வைக்கப்படுகிறதில்லை. எல்லாம் சொல்ல வேண்டிய படதாய், எல்லாம் வெளிப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி வேத வசனங்களில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதில் 2வது சொல்லப்படுகிற காரியம் என்று சொன்னப்பட்டா அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அறியப்படாமல் வெளிக்கு வருகிற மறைப்பொருள் ஓகே, அதென்ன அறியப்பட்டு வெளிக்கு அவன் வராத அவன் மறைப்பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிற என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வேதத்தில் குறிப்பாய் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இதில் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லப்படும் பொழுது, ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஓமையாய் சொல்லப்பட்ட காரியத்தின் ஊடாக ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஓமையை பார்த்து விட்டு அதனுடைய காரியங்களுக்கு நேராக கடந்து சொல்ல ஆயத்தமும். இதுக்கு முன்பதாக அவன் வெளியரங்கமாக்கப்பட்டு, அதாவது அறிவிக்கப்பட்டு, அதாவது அவன் சொல்லப்பட்டு அவன் வெளியரங்கமாகாத அவன் மறைப்பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன என்று சொல்லப்படும் என்று சொன்னார், உங்கள் பாவங்கள் ஒரு நாள் அவன் தேவனுடைய சமூகத்தில் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. இது அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் வருகிறது. இது அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய மகிமை ஒரு நாள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இது அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய செயல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து அறிந்திருக்கிறது, அறியப்படுகிறது. இது அறிவிக்கப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி அறிவிக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தாகிலும், இல்ல உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை குறித்தாகிலும், இல்ல நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை குறித்தாகிலும், இல்ல நீங்கள் பேசுகிற பேச்சை குறித்தாகிலும், நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை குறித்தாகிலும், இல்ல அவிசுவாசமாய் புறக்கணிக்கிற வார்த்தையாகிலும், இல்ல நீங்கள் வெளியரங்கம் போகிற உங்கள் நடலை ஆகிலும், நீங்கள் அவன் ரெட்டத்தனையா இருக்கிற இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் என்று சொல்லப்படத்தக்கதாக அவன் இருக்கிற ரெட்டத்தனையான சுபாவங்கள் ஆகிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவும் அறிந்திருக்கிறபடினாலே இது ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்மாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபியான தேவனுடைய பிளே நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் நம்முடைய பாவங்கள் யாவும் ஒப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய பாவங்கள் எல்லாம் பெரிதாய் அறிக்கையிடப்படும், நம்முடைய செய்கைகள் யாவும் அறிக்கையிடப்படும் என்று சொல்ல சிந்தனை உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆமென் எவனமான செய்கைகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அல்லேலூயா, உங்கள் செய்கைகள் ஒரு நாள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் என்கிற வேத சத்தியத்தை நீங்கள் நன்கு புரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சபையினுடைய ஆராதனை நேரத்தில் எவனமாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் சரி, அல்லேலூயா, இல்லை சபையை விட்டு புறமே இருக்கும் பொழுது நீங்கள் நடக்கிறதானாலும் சரி, உட்காருகிறதானாலும் சரி, நீ இந்த விதமாய் நடந்த என்றும் நீ இந்த விதமாய் உட்கார்ந்தா என்றும் என்று சொல்லப்படுகிற அவன் காரியம் உனக்கு வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெளியரங்கமாக்கப்படுகிற காரியம் ஒன்றுமே மறைவில்லாமல் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் ஆமென் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் கர்த்தர் வருமளவும் காலத்திற்கு முன்னே யாதெந்தை குறித்தும் அவை தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகள் எவைகளோ வெளியரங்கமாகி இருதயங்கள் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவன் எதை குறித்தும் நீங்கள் தீர்மானிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு போவார்களா போக மாட்டார்களா என்று குறித்தோம் அவன் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவீர்களா போக மாட்டீர்களா என்று குறித்தும் தீர்மானிக்க கூடாது. Don't judge anything till he comes. அல்லேலூயா. இயேசு வருமளவும் எதை குறித்தும் நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நீங்கள் மறைமுகமாய் செய்யப்படுகிற காரியமும் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து அவன் இந்த மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு போவான் என்று சொல்லி வெளியரங்கமாக்கப்படுகிற காரியத்தை குறித்து நீங்கள் பார்த்து சொல்வீர்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய வெளியரங்கமாக்கப்படாது இருளில் மறைந்திருக்கிற காரியங்கள் நாம் ஒருவேளை வெளிப்படும் பொழுது, அல்லேலூயா, அவனுக்கு நியாய தீர்ப்பு வேறு விதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வருமிடமும் அவன் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னார். நீங்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது அந்த மனிதரை குறித்து அந்த செயலை குறித்து நீங்கள் கவனமாய் நடக்க விரும்புவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் இவனமான காரியங்கள் செய்தால் கூட கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவனமான தீர்மானங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அந்த பாவத்தின் நேராய் அந்த வழிகளுக்கு நேராய் நீங்கள் நடக்க தீர்மானிப்பீர்கள். அல்லேலூயா. இதான் அதில் மெயினாக சொல்லப்படுகிற காரியம். கர்த்தர் வரும்படும் எதை குறித்தும் நீங்கள் தீர்மானியாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீர்மானிக்க கூடாது என்று சொன்னா நீங்கள் கேட்கலாம், அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய துடுப்பை அவர் உருவாக்கி உங்களை வாழ்க்கையை ஓட்டும்படி அவர் உங்கள் கையில துடுப்பை தரும் பொழுது நீங்கள் எவனமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதே போல நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் நீங்கள் காண்கிற வழிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தால் அந்த தீர்மானத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது இருளில் இருக்கிற பாவ செயல்கள் ஆனாலும் சரி, அவன் கொடிதா இருக்கிற மறைவான செயல்கள் ஆனாலும் சரி, ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, இரண்டாவது வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. செயல்கள் மாத்திரமல்ல வெளிப்படுகிறது. அடுத்து வருகிறது. வாசிங்க தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை முந்தி சொல்லப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை சொல்லப்படுற காரியம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்க இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆழத்தின் காரியம் உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படும் என்று சொன்னார். அடிமையான தேவனுடைய பிள்ளை, இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லப்படாத காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு இது புதிதாக இருந்தது. அல்லேலூயா. எப்படி தெரியுமா? கர்த்தருடைய நாளிலே எது தெரியுமா வெளிப்பட போகிறது? உங்களுடைய பாவ செயல்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய நடக்கை பொல்லாத நடக்கைகள் மாத்திரமல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பொல்லாததாய் காண்கிற கனவு கூட அல்லேலூயா ஆழத்திலே ஆழமான யோசனையில இருக்கிற காரியமும் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு கனவுலாம் சந்தோஷம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கிற கனவு காண்கிறீங்கன்னு சொன்னால் நான் தப்பு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு கனவெல்லாம் வரும். அந்த கனவெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. புறமான செயலை நீங்கள் செய்யும் பொழுது, அல்லேலூயா, புறமான யோசனைகளை நீங்கள் செய்யும் பொழுது அவன் அது யாவும் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கனவுகளை நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களோ அது ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாதில்லையா? தெரியாதில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளையார் ராஜாவுக்கு தாவீதின் மூலமாய் கர்த்தருடைய அவன் அந்த ரகசியத்தை, அவன் கணவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது உண்மை என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காண்கிற கணவனுடைய காரியத்தையும் உனக்கு வெளியரங்கமாக்குவார். அல்லேலூயா. நீ ஒருவேளை செயல்ல நல்லவனாக இருக்கலாம், குணத்துல நல்லவனாக இருக்கலாம், உன் சாட்சியை நீ ஒருவேளை கை கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை ஓ கனவை குறித்து ஆண்டவர் வெளியரங்கமாக்கும் பொழுது நீ தலை நிறைந்து நிற்பாயோ இல்லை தலை குனிந்து நிற்பாயோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையே, நீ தலை குனிந்து நிற்பாயோ தலை குறைந்து இல்லை தலை நிமிர்ந்து நிற்பாயோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ காண்கிற கனவு எவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கனவெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் கேட்குற ஒரு காரியம், உங்கள் கனவை குறித்து ஆண்டவர் வெட்ட வெளியாய் ஆண்டவர் காமிச்சா, அல்லேலூயா, எத்தனை பேருக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? அப்படியே கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா நடை உடை செயல்களை திட்டத்தை மாத்திரமல்ல. அல்லேலூயா. உங்கள் ஆழத்தில் இருக்கிற யோசனை, உங்கள் ஆழத்தில் இருக்கிற சிந்தனையும் வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கல கனவு யாருக்கு தெரியும், கனவு யாருக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு திறந்த வானத்தில் வெட்ட வெளிச்சத்தில் காணும்படி அல்லேலூயா உங்கள் கனவு யாவும் போட்டு காமிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ கனவுலே சந்தோஷப்படுகிறாயா? ரொம்ப கவனமாக இருந்துக்கா. தேவனுடைய ட்ரீம்ஸ் மாத்திரம் வரும்படி. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாத, தேவனுடைய விருப்பம் இல்லாத கனவு வந்துச்சுன்னா உடனே அசட்டை பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம், தானியேலில் சொல்லப்பட்டது போல ஆழத்தில் இருக்கிற சிந்தனையின் ஆழத்தில் இருக்கிற காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டுள்ள அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களுடைய துணைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அடர்ந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவழுதும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் தொடங்கி மறைந்திருக்கிற ரகசியத்துடைய ஐக்கியம் என்னவென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் ரகசியங்களின் ஒற்றுமையும் ரகசியங்களின் தொடர்புகளை அல்லேலூயா அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு இவ்வளமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி?
அறிந்து தெரிவிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை கொடுத்தது போல ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் ரகசியங்களில் ஒன்றிணைப்பை, ரகசியங்களின் தொடர்பை அறிந்து கொள்ளும்படிக்கு அறிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா விழித்திருக்கிற கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ரகசியம் அதிகமாக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறைந்திருக்கிற ஆதி காலம் தொடங்கி இதுவரையும் நாட்களை குறித்திருக்கிற ரகசியங்கள் வெளிப்பட காத்திருக்கிறது. வெளிப்படுத்துகிற சுவிசேஷம், ஆமென், ஸ்தோத்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வெளிப்படுத்தத்தக்கதாக போதிக்கிற கிருபையை ஊழியக்காரருக்கும், ஆமென், அறிந்து கொள்ளுகிற அறிவை, ஆமென், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்படி 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 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னது? வர போகிறதை தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறாராம். அல்லேலூயா, தெரியப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 13:11 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படவில்லை, உங்களுக்கு அருளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற புறஜாதியருக்கு அறிவிக்கப்படவில்லை, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற. வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். வேகமாய் போவாங்க, நேரம் கடந்து போயிடுச்சு. ஆமென். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருப்போம் என்று தெரியாது, சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆயிலும் அவர் வரும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பதாய் இருப்போம் என்கிற அவன் வேத வாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து அதிகமான காரியங்கள் இருக்கு, ஆனால் விளக்க நேரம் இல்லை. கர்த்தர் அவன் அதிகமான தருணங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. வாசிங்க லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அதற்கு அவர், இதோ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ எப்படி கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஊமைகளாக சொல்லப்பட்டது. என்ன ஊமை என்று சொன்னால், விதைக்கப்படுகிற விதையை ஊமையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தின் குறித்த காரியத்தை இன்னும் அறியவில்லையா என்று சொல்லி, ஆமென், 10வது வசனத்தில் பார்த்து இப்பொழுது சொல்லப்படுகிறது, இவர்களுக்கு தேவனுடைய ரகசியத்தை அறிவிக்கும்படி ஓமையாக சொல்லப்படுகிறது. ஆகிலும் ஆமென் 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் ஆமென் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே அவன் மூடவும் மாட்டான், கட்டில் கீழே அதை வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்கு அது வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்போ தேவனுடைய ரகசியம் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகிலும் விளக்கு தண்டை கொளுத்தி அவன் விளக்கை பாத்திரத்தினாலே ஒரு மனிதன் மூடமாட்டான் என்று சொல்லப்பட்டது போல. அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா 8:18 வாசியுங்கள், அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆகலால்
அருமையான தேவனுடைய பிள்ளையை, இது கேட்கப்பட கர்த்தருடைய ரகசியத்தை குறித்து கவனமாய் கேட்களுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ உண்டு நினைக்கிற ரகசியமும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று அல்லேலூயா எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்க போற ரகசியத்தை குறித்து ரெண்டாய் கவனமா காதுள்ளவர்கள் கேட்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா அல்லேலூயா இல்லைன்னு சொன்னா அறிவிக்கப்படுகிற இந்த ரகசியம் அல்லேலூயா அல்லேலூயா உள்ளவன் எவனுக்கோ இல்லாதவனிடத்திலிருந்து இல்லை, இருக்கிறவனிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி? கவனமாய் கேட்கிறவர்களுக்கு, கவனமாய் கேட்காதவர்களிடத்திலிருந்து இந்த ரகசியம் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் சொல்லப்படுகிற ரகசியத்தை குறித்து ரொம்ப கவனமாக கேட்கணும். சொல்லப்பட வேண்டிய கர்த்தருடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் கொலோசியர் 1:27 சொல்லப்பட வேண்டிய ரகசியம் கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்துடைய மகிமை என்னவென்றும், முதலாவது சொல்லப்படுகிற ரகசியத்துடைய மகிமையின் ரகசியம் என்னவென்றும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சுத்தமான அருமையான தேவனுடைய பிள்ளையே, காதுள்ளவர்களாய் கேட்கிற பரிசுத்தவான்களே, உங்களுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்த கர்த்தர் சுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவனமான இந்த ரகசியத்தின் மகிமையையும் தொடர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்த சுத்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே இந்த ரகசியம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிமை நம்பிக்கையாக இருப்பதே இந்த ரகசியம். அல்லேலூயா அல்லேலூயா. இனி யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படி இருக்கிறான்னு கேட்டா, நல்ல தகப்பனா இருக்கிறாரு, நல்ல மனவாளரா இருக்கிறாரு சொல்றது தப்பல்ல. அல்லேலூயா. நீங்கள் முதலாவது சொல்ல வேண்டியது, எனக்கு மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நமக்கு மகிமை நம்பிக்கையா இருப்பதே இந்த ரகசியம். அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், இயேசு எங்களுக்கு மகிமை நம்பிக்கை. அல்லேலூயா. இவனமாய் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இதனுடைய உள்ளத்தில் இதனுடைய மகிமை என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா மகிமை நம்பிக்கை என்று சொல்லி போகிற அல்ல, அதனுடைய காரியத்தை திட்டமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு. அதற்கு முன்பதாக ஆமென் வாசிங்க. எபிரேயர் 6:19 வாசிங்க. எபிரேயர் 6:19 வாசிங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் ஆமை போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது சொல்லப்படுகிற காரியம் இந்த நம்பிக்கை ஆத்மாவின் நங்கூரம். அல்லேலூயா. இடறி போகாமல் கவிழ்ந்து போகாமல் அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கும்படிக்கும் நல்ல நங்கூரம். அல்லேலூயா. எபேசியர் 3:6 வாசியுங்கள். எபேசியர் 3:6 ஸ்தோத்திரம். எபேசியர் 3 அதனுடைய 6 இந்த ரகசியம் இப்பொழுது அவன் நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல அவன் முற்காலங்களில் மனுபுத்திரனுக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இந்த மகிமையின் நம்பிக்கையாகிய இயேசுவுடைய ரகசியம் அவன் முன்பு தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையாம். அல்லேலூயா. அவன் யாருக்கெல்லாம் என்று சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மாத்திரமே வெளிப்பட்டது. ஆகிலும் நீங்கள் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால அல்லேலூயா இந்த ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5 ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று
உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ரகசியத்தை விசுவாசிக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா இல்லையா என்று உங்கள் நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படியா? முதலாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவன் மகிமை நம்பிக்கையாக இருக்கிற இயேசுவுக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனமான ஆராய்தலுக்கு நீங்கள் தப்பிக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதவசனம் முடிவில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மி கும்மி மறைஞ்சாலும், எப்படி அம்மி கும்மி மறைஞ்சாலும், அல்லேலூயா, இயேசு உங்களோடு இருக்கிறாரா என்று சோதித்து பார்க்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள மாட்டீர்கள். அல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கத்தக்கதாக சோதித்து பார்க்கிற இடத்துல நீங்கள் நில்லாது இருக்க மாட்டீர்கள், நில்லாமல் இருக்க போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த மகிமை நம்பிக்கையா இருக்கிற ரகசியம் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட அந்த மகிமையின் ரகசியமாகிய அவன் மகிமை நம்பிக்கையா இருக்கிறது இயேசுடைய ரகசியம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லக்கல, அவன் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. என்னிடத்துல இந்த மகிமை நம்பிக்கையின் ரகசியம் இருக்கிறது பாஷா. அல்லேலூயா, அல்லேலூயா. யார்ட்டெல்லாம் இருக்குது? அல்லேலூயா. இப்போ இந்த ரகசியம் அவன் மகிமை நம்பிக்கையாகி இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை அறிந்து ஆராய்ந்து பார்க்காவிட்டால், ஏன் பாஸ்டர் நாங்கள் அறிந்து பார்க்காவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்கிறீர்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரர்களாயும், அல்லேலூயா, பயம் இல்லாதவர்களாய், எப்படி தேவ பயம் இல்லாதவர்களாய் போவீர்கள். அல்லேலூயா. ஊய்ந்து பார்த்தா தேவ பயத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதான் நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ரகசியம் பெரியது. அல்லேலூயா. இதனுடைய ஆழத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிப்பானாக அவன் மேன்மையான ராஜ்யத்தின் காரியத்தில் சுபிட்சத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் இந்த ரகசியத்துடைய மேன்மை உங்களுக்கு அறிவிக்கும்படி கர்த்தருடைய கிருபை வழங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிகள். இது என்னெல்லாம் காரியங்களை வெளிப்படுத்து என்று சொன்னான். யோவான் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். யோவான் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை 21வது வசனத்தை. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவில் அன்பாயிருக்கிறான். நான் என் மன்மனில் அன்பாயிருக்கிறேன். அவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை நம்பிக்கையினுடைய ரகசியம் என்னன்னு சொன்னான். அதனுடைய மேன்மை என்னவென்று சொன்னான். முதலாவது காரியம், அவன் கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை நம்பிக்கை என்று சொன்னால் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? கட்டளையை கீழ்ப்படிந்தவர்களுக்கு. அல்லேலூயா. அங்கே ஒரு சக்கை வைக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இந்த ரகசியத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, முதலாவது இயேசு நம்ம கூட இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, ரோமர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கிறோம். ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற
நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ரெண்டுத்துக்குடைய அதிகமான விளக்கங்கள் வசனங்கள் இருக்கிறது. அது வரும் நாட்களை ஆண்டோடு சுத்தம் இருந்த ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இப்போ நேரம் இல்லை, வேகமாக நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் அறிவிக்க வேண்டிய வசனங்களை மாத்திரம் அறிவித்து போகிறேன். முதலாவது வேதத்துடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, மகிமை நம்பிக்கை என்று சொன்னா, இயேசு உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறார் என்று சொல்லறதுக்கு பதிலா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வீட்டில் வந்தாச்சுன்னு சொன்னா, இயேசு ஒரு மனுஷனுடைய இதயத்தில் வந்தாச்சுன்னு சொன்னா என்ன உண்டாகும்? ஹலோ, சுத்தமாக சொல்லுங்க. ரட்சிப்பு உண்டாகுமா? இல்லையே. அல்லேலூயா. சமாதானமா? அல்லேலூயா. முதல்ல என்ன உண்டாகும்? ஹலோ, ஒரு மனுஷனுக்குள்ள அவன் இயேசு கிறிஸ்து பிரவேசித்தான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிரவேசித்தான், என்ன உண்டாகும்? ஹலோ, யாரோ சொன்னது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே, கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதான் மகிமை நம்பிக்கையுடைய முதலாவது ரகசியம். அல்லேலூயா. மகிமை நம்பிக்கை ரகசியம் உங்களிடத்தில் இருக்குமாய் முதல்ல சந்தோஷம் உண்டாகும். முதலாவது மகிமை நம்பிக்கை நம்மிடத்தில் அவன் ரகசியம், இந்த ரகசியம் நமக்கு தரப்படுமாயின் முதலாவது சந்தோஷம் உண்டாகும். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தோம், ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், மகிமை நம்பிக்கையுள்ளே பிரவேசிக்கிறோம். ஏன் என்று சொன்னா, மகிமை நம்பிக்கை நம்ம கூட இருக்கிறபடினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருளப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க. கடைசியா வாசிப்போம். ஆமென். செய்தியை சுருக்கும் வண்ணமாக ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை மகிமையை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டபடியே. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்கிற, யாரெல்லாம் இந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் மகிமை நம்பிக்கையாக இயேசு என்கிற ரகசியத்தை ஏற்றுக்கொண்டது? ஆமென். ஸ்தோத்திரம். இது நான் முன்மாதிரி கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை தொடக்கத்திலிருந்து வாசிங்க. ஆகையா அவன் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் இந்த ரகசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியா அவருக்குள் அதிகமாய் வேர் கொண்டவர்களாய், அவரிடத்திலே கட்டப்பட்டவர்களாய், அவரிடம் எப்படி எப்படி இனி மகிமை நம்பிக்கையை விட்டுட்டு நடப்பீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, மகிமை கிட்டாது. அல்லேலூயா. அவன் தொடர்ந்து வாசிங்க. அவைகளில் நீங்கள் சேர்ந்து இயேசுவோடு சேர்ந்து நடந்து கொண்டு அவன் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் அதை பெருகுவீர்களாக. அல்லேலூயா. அப்ப ஏற்கனவே பெற்றிருக்கீங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டோடைய வார்த்தை நீங்க அதுல பெருகணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிற ரகசியத்திலே பெருகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியத்திலே பலுகி பெருகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியத்தில் எப்படி பலுகி பெருக முடியும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கருத்தை பிடிச்சி நடக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு நொடியும் ஆண்டோடைய கருத்தை பிடிச்சிட்டு நடக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. அறிவிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை வழங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அறிவிக்கப்பட்டபடியே இந்த ரகசியத்தில் பலுகி பெருகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோட அவன் சீதோவாமலே போய் கழுவுனா பாருங்க. 2-3 கழுவு போய் நவுடல, ஒரே கழுவுல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது.